ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 5 ரியல் லைஃப் தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாருமே தக் மீனிங் தெரியாமையே தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பற்றி போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லுறேன். இந்தியாவில் 1800 தக் பெஹ்ராம்னு ஒரு சீரியல் கில்லர் குழு வாழ்ந்து வந்திருக்கு. இதில் தக்கு இவங்க பண்ணுற வேலை தான் தக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா வருஷத்துக்கு 1000 பேரை கொன்று அவங்களோட பணத்தை ஆட்டைய போடுறத இவங்களோட வேலையே. அதனால் இவங்களுக்கு தக் பெஹ்ராம் குழுன்னு பேரே வந்திருக்கு. இவர் பேர் தான் மைக் செட் ஸ்ரீராம். இவரை தெரியாமல் யாருமே இருக்க மாட்டீங்க. ஒரு தடவை மைக் செட் ஸ்ரீராமும் மைக் செட் டீமும் ஒரு காலேஜுக்கு கெஸ்ட்டாக போயிருக்காங்க. அப்போ அங்கேருந்த ஆடியன்ஸ் எல்லாம் மைக் செட் ஸ்ரீராமை பார்த்து, நீங்கள் சிங்கிள்னா சிங்கிள்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஸ்ரீராம் எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. பையன் 1955 February 4 அப்போ ஒரு தகாத உறவால் பிறக்கிறான். அந்த பையன் ஒரு ஃபேமிலினால் அடாப்ட் பண்ணப்படுறான். தன்னோட 16 வயசு வரையும் அப்பா அம்மா காசை செலவு பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் தத்தெடுக்கப்பட்டவன் அவனுக்கு தெரிய வரும்போது அந்த பையன் திருந்தினான். அந்த பையன் அன்னைக்கு திருந்தலைன்னா இன்னைக்கு நம்மக்கிட்ட ஐஃபோன் கிடையாது. ஒரு தடவை ஒரு ஆப்ரிக்கன் டெரரிஸ்ட்டு ஒரு குரங்கை வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தங்க அந்த குரங்கு கிட்ட AK-47 கன்னை கொடுத்தாங்க. அதுக்கு அந்த குரங்கோட ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் சிங்கம் தான் காட்டுக்கு ராஜான்னு. ஆனால் புலி சிங்கத்தை விட பலம் வாய்ந்ததுன்னு நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும். அப்போ ஏன் நம்ம சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோன்னு தெரியுமா? அதோட ஆட்டிடியூட்னால தான். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.